வந்து தோள் மேல கை போட்டானா, உடனே சொன்னேன், "ஏய் இவன் என்னடி உன்ன மாரி இருக்கான், அவன் யார் மாரிடி இருக்கான்?" அப்படின்னு கேட்டேன் பெரியவன. சின்ன பையன் ஒரு 3வது படிச்சுட்டு இருந்தான். பெரிய பையன் ஒரு 8வதோ, 9வதோ படிச்சுட்டு இருந்தான்னு நெனைக்கிறேன். உடனே அவங்க வீட்டுக்காரர் பெக பெகன்னு சிரிச்சாரு. உடனே "என்ன?" அப்படின்னேன்னா, அதுக்கு உடனே சொன்னாரு, "இன்ன வரைக்கும் நான் இத தான்க்கா நானும் கேட்டேன். உடனே தோசை கரண்டிய காய வச்சு என் வாயில இழுக்க வரா. இப்ப உங்க அக்கா வாயில இழு" அப்படின்னாரா. "ஐயய்யோ! நான் விளையாட்டுக்கு சொன்னேன்டி. அவன் டக்குன்னு வளர்ந்துட்டான்ல, அதனால தான் சொன்னேன்." அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் சொன்னேன், "ஏன் உன் நாத்தனார் உங்க மாமியார் மாரி இருக்கான்டி. அவங்க அம்மா அவங்க வீட்டுக்காரர் சைடு மாரி இருக்கான். அது தெரில. நீங்க 2 பேரும் குட்டையா இருக்கீங்களா? அவன் வளர்ந்துருக்கான்." அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க. உடனே நான் எனக்கு நடந்த விஷயத்த அப்படியே சொல்ல ஆரம்பிச்சேன். கத்தர பத்தி சொல்ல ஆரம்பிச்சேனா, உடனே அவங்க வீட்டுக்காரர் குடிச்சிருக்கத நான் கவனிக்கல. சொல்லவும் அவருக்கு டகார்னு கோவம் வந்துருச்சு. "என்ன பெருசா போன மாசம் ரட்சிக்க விட்டுட்டு இன்னைக்கு வந்து கத்தர் கத்தருன்றீங்க. ஆ எத்தன பேரு நீங்க யூடியூப திறந்து பாருங்க. என்னலாம் நடக்குது, எவ்வளோலாம் இருக்குது. சும்மா இருக்கா நீ வேற" அப்படின்னாங்களா. உடனே எனக்கு ஒரு மாரி ஆயிடுச்சு. என்னடா இது? அப்படின்னு அவங்க ஒய்ஃப் இல்ல, "ஏய் வாய வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியா? அவங்க ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க உனக்கு என்ன?" அப்படின்னாளா. உடனேவும் அவங்க குடிச்சிருக்காங்கல்ல, அதனால அவர் அப்படி பேசினாரு. உடனே டக்குன்னு நான் என்ன சொல்லலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன் பாரு. நான் உடனே சொன்னேன், "நீங்களும் குடிகாரி தானே?" "ஆமா." "உங்க ஃப்ரெண்டும் குடிகாரி தானே?" "ஆமா." "நீங்க ஊர ஏமாத்தி கூட உங்க பொண்டாட்டி பிள்ளைய காப்பாத்துறீங்கல்ல?" அப்படின்னேன். "ஆமா, என் பொண்டாட்டி பிள்ளைட்ட கேட்டு பாருங்க, என் குடும்பத்த எப்படி வச்சிருக்கேன்னு." அவன் நல்லவன்னு தான் சொல்லுவான். நாங்க தாங்க கல்யாணம் பண்ணி வச்சோம். அவ கட்டவே மாட்டேன்னா அவர. நாங்க தான் சொன்னோம். இல்ல நான் தான் சொன்னேன், "இல்ல அவர் நல்லா பார்த்துக்குவாரு. இந்த பிள்ளைக்கு அம்மா கிடையாது. அதனால நான் சொன்னேன், "அவர் நல்லா பார்த்துக்குவாரு. தெரிஞ்சவங்க தானே, மொற பையன் தானே, கட்டிக்கோ" அப்படின்னு சொன்னேன். அதே மாரி அவர்கிட்டயும் பேசினேன். "அந்த பிள்ளைக்கு அம்மா கிடையாது. எதையாவது சொல்லி சண்டை போடக்கூடாது. கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டு, அது இதுன்னு சொல்லக்கூடாது." "இல்லக்கா நான் சொல்ல மாட்டேன். நான் நல்லா பார்த்துக்குவேன்." அப்படின்னு சொன்னாரா. நாங்க தான் கல்யாணம் பண்ணி வச்சோம். உடனே அத சொன்னா, அவ சொன்னா, அவ அவர கட்ட மாட்டேன்னு தூக்கலாம் மாட்ட போயிட்டாங்க. நான் ஊர்ல இல்ல. தூக்கலாம் மாட்ட போய் கல்யாணத்த நிறுத்தி வச்சிருந்தா. நாங்க சொல்லவும் சரின்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டா. உடனே நான் சொன்னேன், "அவ எப்பவுமே என்கிட்ட சொல்லுவா, நீ சொன்னத கேட்கலன்னா நான் இந்நேரத்துல எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பேன். எங்க வீட்டுக்காரர் என்னைய நல்லா பார்த்துக்கிறாரு." அப்படின்னு நெறைய தடவ என்கிட்ட சொல்லியிருக்கா அவன. உடனே அவருக்கு ஒரே சந்தோஷம். "என்னடா இது?" அப்படின்ட்டு சொன்னாங்க. "ஒரே ஒரு குறை தாங்க அவர்கிட்ட. குடிக்கிறது மட்டும் தான் குறை. மித்தபடி அவர் மாரி யாருமே கிடையாது." அப்படின்னு நெறைய தடவ சொல்லியிருக்கா. உங்க பசங்களும் சொல்லுவாங்க, "எங்க டாடி குடிக்கிறத தவிர தான் மிச்சப்படி ரொம்ப நல்லவரு." அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமா, அப்ப குடிகாரன்ல எவ்வளோ வித்தியாசம் இருக்கு. நீங்க ஊர ஏமாத்தினாலும் உங்க பொண்டாட்டி பிள்ளைய பார்க்குறீங்க. அவன் வீட்ட ஏமாத்தி வெளியிலலாம் கொண்டு போய் போட்டுட்டு வரான். தெரியாதவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட திட்டுனேனா, உடனேவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தாங்க பாரு. அது கிடக்கட்டும் விடுங்க. ஆமா ஏன் லட்சுமி உங்க வீட்டுக்காரர்